Illustration 1. Record the following transaction in the purchases book of Shanti Furniture Mart 2017 March 1. Purchased from Mohan Furniture Mart, Madurai. 20 chairs at the rate of 450 each. Next one, 2 tables at the rate of 1000 each. Less trade discount at the rate of 10%. ஸோ அந்த டிரான்சாக்ஷன் வந்து யாரோட பர்ச்சேஸ் புக் அப்படின்னு பார்த்தோம்னா சாந்தி. இவங்க என்ன கடை வச்சிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர் மார்ட். ஸோ இவங்க மார்ச் 1ஆம் தேதி மோகன் கிட்ட இருந்து என்ன பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்கன்னா சேர் அண்ட் டேபிள்ஸ். ஸோ இது வந்து இதுல வந்து ட்ரேட் டிஸ்கவுண்ட் அவங்களுக்கு எவ்வளோ அலோவ் பண்றாங்க 10%. நம்ம பர்ச்சேஸ் புக்ல வந்து கிரெடிட் டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்கிறோம் இல்லையா. ஸோ இவங்க ஃபர்னிச்சர் மார்ட் வச்சிருக்கிறதுனால அவங்க ஃபர்னிச்சர் வாங்குறாங்கன்றனால இது வந்து நம்ம குட்ஸாக தான் எடுத்துக்கணும். இது அசட்ஸ்ன்னு நீங்கள் பண்ணக்கூடாது. ஓகே, அவங்க எந்த டைப் ஆஃப் பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் குட்ஸோட இதுவும் மாறும். ஸோ இவங்க ஃபர்னிச்சர் மார்ட் வச்சிருக்கிறதுனால இந்த ஃபர்னிச்சர் வந்து நமக்கு அசட் இல்லை, இது வந்து குட்ஸ். இது கிரெடிட் டிரான்சாக்ஷன். நெக்ஸ்ட் ஒன், மார்ச் 6 purchased for cash from Welcome Furniture, Vellore. 2 almiras at the rate of 2000 each. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, purchased for cash. கேஷ் பர்ச்சேஸ் வந்து பர்ச்சேசஸ் புக்கில் நம்ம என்டர் பண்ண மாட்டோம். ஸோ இந்த டிரான்சாக்ஷனை நம்ம ஒமிட் பண்ணிடலாம், இது நமக்கு தேவையில்லை. ஓகே, நெக்ஸ்ட் டேட் 7 bought from Ramesh and Co. Raipet. 2 stools at the rate of ₹500 each. 10 rolling chairs at the rate of 200 each. So bought from Ramesh and Co. கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ இது என்ன பர்ச்சேஸ், கிரெடிட் பர்ச்சேஸ். ஸோ அதை நம்ம வந்து அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்க, இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, டெலிவரி சார்ஜஸ் அண்ட் கார்டேஜ் ₹150. பர்ச்சேஸ் பண்ண இடத்துல இருந்து நம்ம ஆஃபீஸ்க்கு கொண்டு வர்றதுக்கான டெலிவரி சார்ஜஸ் வண்டி கூலியும் அதுவும் சேர்த்து எவ்வளோ வாங்கியிருக்காங்க, 150. இதை வந்து நம்ம வந்து அந்த அக்கௌண்டோட ஆட் பண்ணிப்போம். ட்ரேட் டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அதை வந்து லெஸ் பண்ணணும். டெலிவரி சார்ஜஸ் இல்லை கார்டேஜ் சார்ஜஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த எக்ஸ்பென்ஸை வந்து நம்ம அந்த குட்ஸோட வேல்யூவோட சேர்த்து ஆட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் மார்ச் 20 purchased 2 computers for office use from Anandan and Co. Adayar on credit ₹15,550 each. இப்போ நம்ம வந்து 2 கம்ப்யூட்டர்ஸ் கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். பட் எதுக்காக அந்த கம்ப்யூட்டரை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் யூஸ்க்காக வாங்கியிருக்கிறோம். ஓகே, ஸோ ரீசேல் பண்ணுறதுக்காக வாங்கணும் அப்படின்னா தான் அது வந்து குட்ஸ். ஆஃபீஸ் யூஸ்க்காக வாங்குறப்ப அதை வந்து நம்ம கிரெடிட் பர்ச்சேஸில் என்டர் பண்ணக்கூடாது. ஸோ இந்த டைப் ஆஃப் ஜேர்னல் நம்ம எங்கே என்டர் பண்ணுவோம் அப்படின்னா ஜேர்னல் ப்ராப்பரில் தான் என்டர் பண்ணணும். ஸோ இந்த டிரான்சாக்ஷனையும் நம்ம ஒமிட் பண்ணிடுறோம். டேட் 6 வந்து என்னது, கேஷ் டிரான்சாக்ஷன், கேஷ் பர்ச்சேஸ். அதனால அதை வந்து நம்ம ஒமிட் பண்ணிட்டோம். இதில் கம்ப்யூட்டர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. நம்ம வந்து ஃபர்னிச்சர் மார்ட் தான் வச்சுருக்கோம். அங்கே கம்ப்யூட்டர் வந்து நம்ம வந்து சேல்ஸ் பண்ண போகிறது இல்லை. இது ஆஃபீஸ் யூஸ்க்காகன்னு வாங்குறதுனால இது வந்து ஜேர்னல் ப்ராப்பரில் என்டர் பண்ணணும். ஸோ இதை வந்து நம்ம ஒமிட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் மார்ச் 21 purchased from Kamal and Co. Karaikal. 10 chairs at the rate of ₹750 each. 15 steel cabinets at the rate of ₹1,500 each. ஸோ இதுவும் நமக்கு வந்து கிரெடிட் பர்ச்சேஸ் தான், நேம் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. பேக்கிங் அண்ட் டெலிவரி சார்ஜஸ் ₹250. லெஸ் ட்ரேட் டிஸ்கவுண்ட் அட் த ரேட் ஆஃப் 10%. ஸோ இந்த டிரான்சாக்ஷனில் நமக்கு டெலிவரி சார்ஜஸும் இருக்குது, டிஸ்கவுண்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ டெலிவரி சார்ஜஸ் வந்து ஆட் பண்ணிக்கணும், டிஸ்கவுண்ட் வந்து மைனஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் மார்ச் 25 purchased from Gemini and Sons, Chennai 2 typewriters at the rate of 7,750 for office use. ஸோ இது வந்து அவங்க கிரெடிட் பர்ச்சேஸ் தான் பண்ணியிருக்காங்க. பட் என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, 2 typewriters ஃபார் ஆஃபீஸ் யூஸ். ஆஃபீஸ் யூஸ்க்காக வாங்கினாங்க அப்படின்னால அது பர்ச்சேஸ் புக்கில் வராது. இந்த டிரான்சாக்ஷனையும் ஒமிட் பண்ணிடுறோம். சொல்யூஷன், இந்த புக்ஸ் ஆஃப் சாந்தி ஃபர்னிச்சர் மார்ட் பர்ச்சேசஸ் புக், டேட், particulars, invoice number, LF, amount column divided into 2 columns. First one details, next one total. First one 2017 March 1 Mohan Furniture Mart, Madurai. So particulars column first supplier name வந்து நம்ம என்டர் பண்ணிடணும். So Mohan Furniture Mart, Madurai.
அதுக்கப்புறமா அவங்ககிட்ட என்ன ப்ராடக்ட் வாங்கினோமோ அதோட டீட்டெயில்ஸ் எழுத அப்புறம் மோகன் ஃபர்னிச்சர் மார்ட் கிட்ட இருந்து நம்ம என்ன வாங்கியிருக்கிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 20 சேர்ஸ் அட் த ரேட் ஆஃப் ₹450. ஸோ 20 into 450 மல்டிப்ளை பண்ணா 9000. இந்த 9000 நம்ம டைரக்டா டோட்டல் காலம்ல என்டர் பண்ணக்கூடாது, டீடைல்ஸ் காலம்ல மட்டும்தான் ஃபர்ஸ்ட் என்டர் பண்ணிக்கிறோம். அடுத்தது அவங்க கிட்ட என்ன வாங்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 tables at the rate of ₹1000. ஸோ 2 into 1000 2000. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளவு வருது, மொத்தம் ₹11,000 மோகன் ஃபர்னிச்சர் மார்ட் கிட்ட இருந்து நம்ம வாங்கியிருக்கிறோம். இந்த 11,000க்கு அவங்க நமக்கு 10% டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ லெஸ் ட்ரேட் டிஸ்கவுண்ட். அந்த ட்ரேட் டிஸ்கவுண்ட் 11,000 into 10/100. ஸோ இதை கேன்சல் பண்ண நமக்கு எவ்வளவு வருது, ₹1,100. இந்த மொத்தம் நம்ம மோகன் ஃபர்னிச்சர் மார்ட்டுக்கு பே பண்ண வேண்டிய அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 11,000. அதுல டிஸ்கவுண்ட் நம்ம எவ்வளவு மைனஸ் பண்ணிடுறோம், 1,100. அது போக மீதி இருக்கிற அமௌண்ட்டை தான் நம்ம அவங்களுக்கு பே பண்ண போறோம். ஸோ 9,900. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். அடுத்தது March 7 ரமேஷ் அண்ட் கோ ராயப்பேட். சப்ளையர் நேம் என்ன, ரமேஷ் அண்ட் கோ. அவங்க கிட்ட என்ன வாங்கலாம்னு பாத்தீங்கன்னா 2 stools at the rate of ₹500. 2 into 500 1,000. Then 10 rolling chairs at the rate of 200 each. So 10 into 200 2,000. So total amount என்ன, 3,000. நெக்ஸ்ட் அவங்களுக்கு டெலிவரி சார்ஜஸ் கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க. டெலிவரி சார்ஜஸ் அண்ட் கார்டேஜ் 150. நம்ம குட்ஸ் எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்கும்போது நம்ம வாங்குற டெலிவரி சார்ஜஸையும் சேர்த்துதான் அதுக்கு ரேட் சொல்லுவோம் இல்லையா, அதனால டெலிவரி சார்ஜஸ் ஆட் பண்ணிக்கிறோம். டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்கன்னா மைனஸ் பண்ணணும், டெலிவரி சார்ஜஸ் கொடுத்தாங்கன்னா ஆட் பண்ணிக்கணும். ஸோ இந்த ரெண்டையும் ஆட் பண்ண எவ்வளவு வருது, 3,150. டோட்டல் காலம் 3,150. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் March 21 கமல் அண்ட் கோ காரைக்கால். ஸோ சப்ளையர் நேம் என்ன, கமல் அண்ட் கோ காரைக்கால். அவங்க கிட்ட இருந்து என்ன பர்ச்சேஸ் பண்ணிருக்கிறோம் அப்படின்னா 10 chairs at the rate of ₹750. 10 into 750. So 7,500. 15 steel cabinets at the rate of ₹1,500 each. 15 into 1,500. So 22,500. இந்த ரெண்டையும் ஆட் பண்ண நமக்கு எவ்வளவு டோட்டல் வருது, 30,000. நெக்ஸ்ட் இந்த டிரான்சாக்ஷன்ல நமக்கு ட்ரேட் டிஸ்கவுண்டும் கொடுத்துருக்காங்க, டெலிவரி சார்ஜஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரேட் டிஸ்கவுண்ட மைனஸ் பண்ணிடணும், அது போக மீதி இருக்கிற அமௌண்ட்ல பேக்கிங் அண்ட் டெலிவரி சார்ஜஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ட்ரேட் டிஸ்கவுண்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 10%. ஸோ 30,000 into 10/100 to 10/100 3,000. கொஸ்டின்ல நமக்கு ஃபர்ஸ்ட் பேக்கிங் அண்ட் டெலிவரி சார்ஜஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் ட்ரேட் டிஸ்கவுண்ட் கொடுத்துருப்பாங்க. இப்போ பேக்கிங் சார்ஜஸையும் சேர்த்து ஆட் பண்ணோம் அப்படின்னா யாராவது பேக்கிங் சார்ஜஸ்க்கு டிஸ்கவுண்ட் தருவாங்களா, தரமாட்டாங்க இல்லையா. நம்ம வாங்கின பொருளுக்கு தான் டிஸ்கவுண்ட் தருவாங்க. அதனால கொஸ்டின்ல எப்படி கொடுத்திருந்தாங்கனாலும் சரி, ஃபர்ஸ்ட் நம்ம டோட்டல் அமௌண்ட்டை கால்குலேட் பண்ணிட்டோம் 30,000. அதுல ட்ரேட் டிஸ்கவுண்ட மைனஸ் பண்ணிட்டு அது போக மீதி வர அமௌண்ட் எவ்வளவு, 27,000. இதுக்கு கூட தான் நம்ம பேக்கிங் அண்ட் டெலிவரி சார்ஜஸ் ஆட் பண்ணிக்கணும். மாத்தி போட்டீங்கன்னா உங்களுக்கு சம் ஆன்சர் தப்பாயிடும். ஓகே, ஸோ 27,250. So first step, date, particulars, invoice, LF, details and total ரெடி சேர்த்து அமௌண்ட் காலம். அதுக்கப்புறம் சப்ளையரோட நேம் எழுதிடுறோம், என்ன ப்ராடக்டோ அதோட டீட்டெயில்ஸ் தனித்தனியா இண்டிவிஜுவலா கொடுத்துருந்தாங்கன்னா அதை என்டர் பண்ணி அதோட டோட்டல், அதுல இருந்து டிஸ்கவுண்ட் மைனஸ் பண்ணி நெட் அமௌண்ட் நம்ம எவ்வளவு பே பண்ணணுமோ ஃபைனலா அவங்களுக்கு அதை தான் அவுட்டர் காலம்ல என்டர் பண்றோம். அவுட்டர் காலம் மீன்ஸ் டோட்டல்.
நெக்ஸ்ட் லாஸ்ட் ஸ்டெப்ல பாத்தீங்கன்னா நமக்கு ட்ரேட் டிஸ்கவுண்டும் கொடுத்துருக்காங்க, பேக்கிங் சார்ஜஸும் கொடுத்துருந்தாங்க. கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் பேக்கிங் சார்ஜஸ் கொடுத்து அப்புறமா டிஸ்கவுண்ட் கொடுத்துருப்பாங்க. பட் நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது டோட்டல் அமௌண்ட்ல இருந்து டிஸ்கவுண்ட மைனஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இருக்க மீதி அமௌண்ட்ல தான் பேக்கிங் அண்ட் டெலிவரி சார்ஜஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ 3 அக்கௌண்ட்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம் இல்லையா பர்ச்சேசஸ் புக்ல, இந்த 3ஐயும் ஆட் பண்ணி வர டோட்டலை தான் நம்ம லாஸ்ட்ல ஃபைனல் காலம்ல வந்து கீழே போட்டு இது எல்லாத்தையும் ஆட் பண்ண நமக்கு எவ்வளவு வருது 40,300. இதுக்கு நேரம் என்ன எழுதணும் அப்படின்னா டோட்டல்னு எழுதக்கூடாது. ஏன்னா டோட்டலுக்குன்னு நம்ம தனியா காலம் இங்க போட்டோம் இல்லையா. ஸோ இங்க வந்து என்ன எழுதுறோம் பர்ச்சேசஸ் அக்கௌண்ட். இது பர்ச்சேசஸ் புக் இல்லையா, பர்ச்சேசஸ் அக்கௌண்ட். பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் வந்து எப்பவுமே என்ன பேலன்ஸ்ல இருக்கும் டெபிட் பேலன்ஸ். ஸோ டெட்டார். இந்த லைன்ல டோட்டல்னு எழுதக்கூடாது. பர்ச்சேசஸ் புக்னா பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் எழுதணும். சேல்ஸ் புக்னா சேல்ஸ் அக்கௌண்ட். பர்ச்சேசஸ் ரிட்டர்ன் புக்னா பர்ச்சேசஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட். சேல்ஸ் ரிட்டர்ன் புக்னா சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் என்டர் பண்ணணும். அது டெபிட்டா கிரெடிட்டான்றதையும் அதை பொறுத்து போட்டுக்கணும். ஓகே. Illustration 2. From the following transactions of RAM home appliances for July 2017, prepare purchases book and ledger accounts connected with this book. So இதுல வந்து purchases bookம் prepare பண்ணணும், ledger accountையும் prepare பண்ண சொல்லியிருக்காங்க. 2017 July 5 purchased on credit from Kannan and Co. Credit purchase பண்ணிருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 iron boxes at the rate of ₹500 each and 10 grinders at the rate of 3,000 each. Next one, July 6 purchased for cash from Siva and Brothers 25 fans at the rate of 1,250 each. So இது cash purchases. So என்ன பண்ணணும் omit பண்ணிடலாம். அடுத்தது July 10 purchased from Balan and Co on credit purchases 20 grinders at the rate of 2,500 each, 10 mixies at the rate of 3,000 each, trade discount 10%, delivery charges 1,000. Next July 20 purchased on credit 1 copier machine from Kumar for 35,000. Copier machine என்ன பில் ப்ரிப்பேர் பண்றதுக்காக எடுக்கிறாங்க இல்லையா பிரிண்டர், அதுதான் வந்து காப்பியர் மிஷின் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுவும் ஆஃபீஸ் பர்பஸ்க்காக அவங்க வாங்குறாங்க அப்படின்றனால இதுவும் பர்ச்சேசஸ் புக்ல வராது, இதையும் ஒமிட் பண்ணிடுறோம். Solution in the books of RAM home appliances purchases book date particulars invoice number LF amount details total 2017 July 5 supplier name Kannan and Co. அவங்க கிட்ட இருந்து நம்ம என்ன பர்ச்சேஸ் பண்றோம் 50 iron boxes at the rate of 500 each. So 50 into 500 25,000. Next 10 grinders at the rate of ₹3,000 each. So 10 into 3,000 30,000. So the total என்ன 55,000. இதுல வேற எந்த கால்குலேஷனும் இல்ல, ட்ரேட் டிஸ்கவுண்ட் டெலிவரி சார்ஜ் எதுவுமே கொடுக்காதனால இந்த 55,000 ரெண்டையும் ஆட் பண்ணி அவுட்டர் காலம் என்டர் பண்ணிடலாம் 55,000. Next one, supplier name Balan and Co. 20 grinders at the rate of ₹2,500. 2,500 into 20. So 50,000. Next 10 mixies at the rate of 3,000 each. 10 into 3,000 30,000. So இதுக்கு வந்து நம்ம ட்ரேட் டிஸ்கவுண்ட் அண்ட் டெலிவரி சார்ஜஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ண எவ்வளோ வரும் 80,000. 80,000 into 10% டிஸ்கவுண்ட்ன்றப்ப அமௌண்ட் 8,000 டிஸ்கவுண்ட். டிஸ்கவுண்ட் போக மீது பேலன்ஸ் அமௌண்ட் எவ்வளோ இருக்குது 72,000. இந்த 72,000ஓட டெலிவரி சார்ஜஸ் 1,000 rupees நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 73,000. Okay, so 55,000 plus 73,000 1,28,000.
நம்ம என்ன புக் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம், பர்ச்சேசஸ் புக். ஸோ இந்த காலம்க்கு நேராக என்ன எழுதிடுறோம், பர்ச்சேசஸ் அக்கௌண்ட். பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டெபிட் பேலன்ஸ், டெபிட் சைட், ஸோ டெபிட். நெக்ஸ்ட் என்ன ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க, லெட்ஜர். லெட்ஜருக்கு நேம் ஆஃப் த அக்கௌண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பர்ச்சேசஸ் புக் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, ஸோ பர்ச்சேசஸ் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் சப்ளையர்ஸோட நேம் என்ன, கண்ணன் அண்ட் கோ அண்ட் பாலன் அண்ட் கோ. இவங்க 3 பேருக்கு தான் நம்ம லெட்ஜர் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அந்த லெட்ஜர் ப்ரிப்பேர் பண்ணுறதுல நமக்கு போஸ்டிங் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, பேலன்ஸ் பண்ண சொல்லலை. ஸோ ஜஸ்ட் நம்ம போஸ்ட் பண்ணால் மட்டும் போதும். இந்த பர்ச்சேசஸ் புக்குக்கும் சப்ளையர்ஸ்க்கும் லெட்ஜர் ப்ரிப்பேர் பண்ணுறதுல ஒரு ரூல் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்ளையர்ஸ்க்கு வந்து லெட்ஜர் வந்து என்னைக்கு நம்ம டிரான்சாக்ஷன் என்டர் பண்ணுறோமோ அந்த டேட்லேயே லெட்ஜர் வந்து ப்ரிப்பேர் பண்ணிடணும். பட் பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் மட்டும் பர்டிகுலர் இயர் எண்டில் அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ இந்த கண்ணன் அக்கௌண்ட்டுக்கு லெட்ஜர் ப்ரிப்பேர் பண்ணும்போது எந்த டேட்டில் அவங்க கிட்ட நம்ம பர்ச்சேஸ் பண்ணுமோ அந்த டேட் என்டர் பண்ணிடுவோம். பாலன் அண்ட் கோக்கு அவங்க கிட்ட என்ன ரேட்ல பர்ச்சேஸ் பண்ணுமோ அந்த ரேட்டை என்டர் பண்ணிடணும். பட் பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் மட்டும் அந்த மந்தோட எண்ட் டேட்டை தான் போட்டு ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஏன்னா அந்த மந்தோட எண்டில் தான் நம்ம மொத்தமா எல்லாத்துக்கும் சேர்த்து பர்ச்சேசஸ் அக்கௌண்ட்னு ப்ரிப்பேர் பண்ணுவோம். லெட்ஜர் அக்கௌண்ட் டேட் பர்டிகுலர்ஸ் ஜேஎஃப் அமௌண்ட். பர்ச்சேசஸ் புக்கு வந்து டெபிட் சைடில் தான் என்டர் பண்ண போறோம். நமக்கு கண்ணன் அண்ட் கோ, பாலன் அண்ட் கோன்னு 2 இருக்குது இல்லையா. ஆனா இந்த பர்ச்சேசஸ் புக்கை நம்ம எப்ப ப்ரிப்பேர் பண்றோம், எண்ட் ஆஃப் த மந்த். இப்ப ஜூலை மந்தோட லாஸ்ட் டேட் என்ன, 31. 31ல மொத்தம் எத்தனை சப்ளைஸ் இருக்கிறாங்களோ அவங்களோட லாஸ்ட் அந்த ஃபைனல் டோட்டல் இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம இங்க வந்து என்டர் பண்ண போறோம். ஸோ அமௌண்ட் காலம்ல நம்ம எவ்வளவு என்டர் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1,28,000. ஸோ இந்த 1,28,000ன்றது பாலன் கண்ணன் இவங்க 2 பேரோட அமௌண்ட் சேர்ந்தது இல்லையா. அதனால இங்க வந்து நம்ம பாலன் அக்கௌண்ட்னோ இல்ல கண்ணன் அக்கௌண்ட்னோ தனித்தனியா சப்ளையர் நேம் மென்ஷன் பண்ண போறதுல மொத்தமா அவங்க எல்லாரையும் சேர்த்து டு சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ், டு சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் நேம் தனித்தனியா மென்ஷன் பண்ணல. மோர் தென் 1 கிரெடிட்டார் இருந்தாங்கன்னா அவங்க எல்லாம் சேர்த்து என்னன்னு சொல்றோம், சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ். 1,28,000. போஸ்டிங் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட், அதனால நம்ம இதையோட என்டர் பண்ணா போதும், பேலன்ஸ் பண்ண வேணாம். நெக்ஸ்ட் அக்கௌண்ட் கண்ணன் அண்ட் கோ அக்கௌண்ட். கண்ணன் அண்ட் கோ அக்கௌண்ட்ல இருந்து சப்ளையருக்கு வந்து கிரெடிட் சைடு தான் பேலன்ஸ் இருக்குது. ஸோ எந்த டேட்ல கண்ணன் கிட்ட நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணமோ அந்த டேட் தான் என்டர் பண்ண போறோம், July 5 பை பர்ச்சேசஸ். அவர்கிட்ட இருந்து எவ்வளவு அமௌண்ட்டுக்கு நம்ம வாங்கியிருக்கிறோம், 55,000. ஸோ 55,000. தட்ஸ் ஆல், பேலன்ஸ் பண்ண வேணும். நெக்ஸ்ட் ஒன் பாலன் அண்ட் கோ. பாலன் அண்ட் கோ கிட்ட நம்ம எந்த டேட்ல வாங்கியிருந்தோம் அப்படின்னா 10th. ஸோ 10th பை பர்ச்சேசஸ் 73,000. போஸ்டிங் மட்டும் கொடுத்துருக்காங்கனால ஜஸ்ட் இதை என்டர் பண்ணிட்டு அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் பண்ண சொன்னாங்கன்னா தான் இந்த டோட்டலை ஆட் பண்ணிட்டு அதை டெபிட் சைடு எடுத்துட்டு போய் பேலன்ஸ் கேரி டவுன், பேலன்ஸ் ப்ராட் டவுன் ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே. Sum number 1. Enter the following transaction in the purchases book of Mrs. Subhasri Electric Company which deals in electric goods. 2017 April 5. Purchased from Karthik Electric Company on credit 10 electric iron box at rupees 2,500 each. 5 electric stoves at rate of rupees 2,000 each. So இது வந்து credit purchase. Next one April 19 purchased on credit from Kaitan Electric Company 3 electric heaters at the rate of rupees 6,000 each. Next one April 25 purchased from Polar Electric Company on credit 10 fans at the rate of 2,000 each. So இந்த ரெண்டுமே credit purchase. So இதை enter பண்ணிடுவோம். April 29 purchased from M and Co for cash. So இது கேஷ் டிரான்சாக்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனால இது வந்து நம்ம சம்ல என்டர் பண்ண மாட்டோம். லாஸ்ட் ஒன் இஸ் omitted. Solution in the books of Subhasri Electric Company, purchases book, date, particulars, invoice number, LF, amount, details, total.
Karthik Electric Company, supplier name 10 electric iron box at the rate of 2500. 2500 into 10, 25,000. Then 5 electric stove at the rate of 2000 each. 5 into 2000, 10,000. So total 35,000. Next one, April 19, Kaitan Electric Company, 3 electric heaters at 6,000 each. 3 into 6,000, 18,000. So no addition and subtraction. So the amount direct outer column la போட்டுடலாம். Next one, Polar Electric Company, 10 fans at the rate of rupees 2,000 each. 10 into 2,000, 20,000. So outer column 20,000. Total மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து 73,000. ஸோ இது என்ன புக்? பர்ச்சேசஸ் புக். ஸோ இதுக்கு நேரம் என்ன என்டர் பண்ணணும்? பர்ச்சேசஸ் அக்கவுண்ட் டெட்டார். Okay, thank you students.